அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 8, 2026 ஆனி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், வாரசூலை, ராகு காலம், யமகண்டமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்களில் சிறு தடைகளும் தாமதமும் ஏற்படலாம். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது சிறப்பு. சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் அல்லது வண்டி பழுது பார்த்தல் போன்ற விஷயங்களால் எதிர்பாராத செலவுகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. மன அமைதி குறைய வாய்ப்புள்ளதால் தியானம் செய்வது நல்லது. இரவில் தூக்கமின்மை பிரச்சனை நீங்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபமேற்றி வழிபடவும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் பொன்னான நாள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் காண்பீர்கள். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக வராத பழைய கடன்கள் கைக்கு சேரும். மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்கள் மூலம் பெரிய உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை. பரிகாரம் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபடவும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் இன்றி எளிதாக கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட லாபம் இரட்டிப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். தந்தையின் உடல்நலம் சீராகும். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். மன உளைச்சல் நீங்கி நிம்மதி கூடும் நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. பரிகாரம் புதன்கிழமை என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்யவும். கடக ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணங்கள் பெரிய வெற்றியை தரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் இன்று தீரும். இடமாற்ற பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரத் தொடங்கும். ஆன்மீக காரியங்களுக்காகவும் தர்ம காரியங்களுக்காகவும் செலவிடுவீர்கள். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. பரிகாரம் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட நன்மைகள் பெருகும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பெரிய முதலீடுகள் மற்றும் ஒப்பந்தங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் மற்றவர்களின் வேலைகளில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பொறுமையுடன் கவனிப்பது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தேவையற்ற வீண் செலவுகள் கையை கடிக்கும். கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்லவும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டிய நாள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் தங்கம் மற்றும் ஆரஞ்சு. பரிகாரம் காலையில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி அல்லது ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் பெருகும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் பார்ட்னர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும்.
ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்காக செலவுகள் செய்வீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் 5. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். பரிகாரம்: உங்கள் வீட்டு பகுதியில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரவும். துலா ராசியில் பிறந்தவர்கள். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் போட்டிகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பழைய கடன்கள் வசூலாகும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வழக்கு மற்றும் கோர்ட் விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ணம் அல்லது வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. பரிகாரம்: ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். புத்தி கூர்மையும் சமயோசித புத்தியும் அதிகரிக்கும். தொழிலில் உங்கள் திட்டங்கள் அனைத்தும் பெரிய வெற்றியை தரும். பங்குச்சந்தை மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய முதலீடுகள் மூலம் எதிர்கால சேமிப்பை உயர்த்துவீர்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்கள் தொடர்பாக எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். பூர்வீக சொத்து சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து வழிபடவும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள். உத்தியோகத்தில் வேலைப்பளு குறைந்து மன நிம்மதி கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை மற்றும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து லாபம் பெருகும். நிலம் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். தாயாரின் உடல் நலத்தில் இருந்த மந்த நிலை மாறி உற்சாகமடைவர். வீட்டில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகர ராசியில் பிறந்தவர்கள். உங்கள் முயற்சிகளில் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். கம்யூனிகேஷன், மீடியா, எழுத்துத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். குறுகிய தூர பயணங்கள் மூலம் அனுகூலமான பணவரவுகள் உண்டாகும். தேவையற்ற செலவுகள் கட்டுப்படும். இளைய சகோதரர் அல்லது சகோதரிகள் அவர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். மன தைரியமும் உடல் ஆரோக்கியமும் சிறந்து விளங்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். பரிகாரம்: சனிக்கிழமை என்பதால் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் சாதுரியமான பேச்சால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். கொடுத்த கடன்கள் மற்றும் பாக்கிகள் இன்று தடையின்றி வசூலாகும். வங்கிகளில் சேமிப்பு உயர்த்த சாதகமான நாள். குடும்பத்தில் இருந்த நீண்ட நாள் மனஸ்தாபங்கள் நீங்கி அமைதி நிலவும். கண் அல்லது பல் சம்பந்தமான சிறிய உபாதைகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். பரிகாரம்: குலதெய்வத்தை நினைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். மீன ராசியில் பிறந்தவர்கள். மனதில் புதிய உற்சாகமும் சுறுசுறுப்பும் உண்டாகும். உத்தியோகத்தில் தேங்கி கிடந்த வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் தொடர்பு கிடைத்து விற்பனை அதிகரிக்கும்.
பணப்புழக்கம் சீராக இருக்கும். புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குவதற்காக செலவு செய்வீர்கள். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். எனினும் ஜென்ம சந்திரன் என்பதால் சில நேரங்களில் தேவையற்ற படபடப்பு வரலாம். உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி அளிக்க வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் குங்கும சிவப்பு. பரிகாரம் ராகவேந்திர அல்லது சாய்பாபாவை வழிபட மன அமைதி கிடைக்கும். இன்றைய திதி மதியம் 12:22 வரை அஷ்டமி பின் நவமி. நட்சத்திரம் மாலை 4 மணி வரை ரேவதி பின் அஸ்வினி. வாரசூலை வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:03, மறைவு 6:41. ராக காலம் மதியம் 12:22 முதல் 1:57. யமகண்டம் காலை 7:38 முதல் 9:12. குளிகை நேரம் காலை 10:47 முதல் 12:22. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15. மாலை 4:30 முதல் 5:30. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.